ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். கேட்டில் விளையாடிய குழந்தைகள், பில்லர் விழுந்து துடிதுடித்து சோகம். சிவகாசியில் நெஞ்சை பிளக்கும் சம்பவம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குங்கலாபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜாமணி. இவரது மனைவி ராஜேஸ்வரி. இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். கவினுக்கு வயது 11, கமலிகாவுக்கு வயது 9. ராஜேஸ்வரி சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக உள்ளார். அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் சங்கரன் கோவிலில் குடியிருக்கும் இவரது தங்கை தனலட்சுமி மற்றும் அவரது பிள்ளைகள் நிஷாந்த், ரிஷிகா ஆகியோர் ராஜேஸ்வரி வீட்டிற்கு வந்தனர். இன்று காலை வீட்டின் முன்புற இரும்பு கேட்டில் கமலிகாவும் ரிஷிகாவும் ஏறி விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென இரும்பு கேட் பில்லருடன் சரிந்து குழந்தைகள் மீது விழுந்தது. இரும்பு கேட் விழுந்ததால் உடல் நசுங்கிய குழந்தைகள் துடிதுடித்தன. குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு தனலட்சுமி பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்து கேட்டை தூக்க முயன்றார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து இரும்பு கேட்டை தூக்கி இரு குழந்தைகளையும் மீட்டனர். பலத்த காயமடைந்த இருவரையும் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அதிக ரத்தம் வெளியேறியதால் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மேல் சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் வழியிலேயே இரு குழந்தைகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இன்று காலை விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு ராஜேஸ்வரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். சிறிது நேரத்தில் குழந்தைகள் இறந்த தகவல் அறிந்ததும் யூனிஃபார்முடன் வந்து மருத்துவமனை வாசலில் அமர்ந்து அவர் அழுது கதறிய காட்சி பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது. விளையாடி கொண்டிருந்த 2 குழந்தைகள் மீது கேட் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சிவகாசி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நடு ரோட்டில் இளைஞருக்கு அடி உதை. வழக்கு தீர்க்க வந்த திமுக புள்ளி பகீர். இதுதான் இருண்ட மாடல். தீயாய் பரவும் வீடியோ. சென்னை சேப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் திமுகவின் 63வது வட்ட செயலாளராக இருக்கிறார். சென்னையில் 2 வாகனங்கள் லேசாக உரசிய விவகாரத்தில் வழக்கு தீர்க்க வந்தார். சம்பந்தப்பட்ட 2 பேரில் ஒருவர் இளைஞர், மற்றொருவர் திமுக புள்ளி. சம்பவம் நடந்ததுமே அந்த இளைஞரை திமுக புள்ளியும் அவரது ஆதரவாளர்களும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் பஞ்சாயத்து செய்ய வட்ட செயலாளர் பிரபாகரன் வந்தார். அவரிடம் பேசிய அடி வாங்கிய இளைஞர், அவ்வளோ அடி அடிச்சிட்டாருன்னா கண்ணெல்லாம் வலிக்குது என்று புலம்பினார். ஆனால் பிரபாகரனோ திமுக புள்ளிக்கு சாதகமாக பேசினார். அடி வாங்கிய இளைஞரை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடினார். நான் சொல்றதை கேளுடா, இல்லாட்டி நானே உன்னை அடிச்சு போட்டுருவேன், எங்க வந்து என்ன பேசுற என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். சம்பவ இடத்தில் நடந்த அதிர்ச்சி வீடியோ இப்போது தீயாக பரவி வருகிறது. திமுகவின் 63வது வட்ட செயலாளர் பிரபாகரனின் அராஜகம்தான் இருண்ட மாடல் திமுக அரசின் நிர்வாக லட்சணம் என்று சாடிய தமிழக பாஜக சம்பந்தப்பட்ட வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. வண்டி வராத்துல இல்ல, லைட்டா எச்சில நிக்குது. இவர் முன்னாடி எச்சில நிக்கல, இன்னும் வராத்துல வண்டி வராசவே இல்ல. வண்டியை நவுத்துறா, எதுவுமே பேசல. எடுத்தோடனே பேசவே சொல்றேன். அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எடுத்தோடனே அந்த வார்த்தை பேசுறாங்க. எவ்வளவு கோவம் வரும். இடிச்சனா பாருங்க, இடிச்சனா பாருங்க, இடிச்சுனா கூட நீ கேட்டுக்கலாம், இடிச்சுனா கூட கேட்டுக்கலாம். அவ்வளோ அடிச்சாரு நானு, எவ்வளவு அடி அடிச்சாரு, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. சரி, இப்ப என்ன பண்ண போறேன்? 100 கால் பண்ணிருக்கேன், வராங்க. அவ்வளவு அடி அடிச்சுட்டாரு நானு. ரோட்ல எதுக்கு அடிக்கிறேன்? ரோட்ல எத்தனை பேர் அடிக்கிறேன்? சும்மா வீடியோ எடுத்துருக்கேன். சொல்றது என்னவா அதை பாரு. அண்ணம்மா பெரிய நீ காசு குடுறா ரெடி பண்றதுக்கு போட அப்படியே நிக்கட்டா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு, இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு. உன் உட்கார முதல்ல. டேய், எங்க இருந்து வந்து சாரின்ற நானே அடிச்சு போட்டு அப்படிதான் பேசுறேன். அதான் நானும் அப்படிதானே பேசுறேன். திருப்பி அடிப்பேன் நானு. பேசுறேன். வண்டி இடிச்சிட்டு இல்லாம வண்டி நான் இடிக்கவே இல்லை. இதெல்லாம் இடிச்ச நீ அசிங்கமா பேசுன பிறகு வண்டி டோர் இல்ல. நான் தான் பேசுறேன்ல. ஏய் ஜாபர், வண்டி எப்படி நான் ஒரு நிமிஷம் மாட்டிட்டு நான் தூக்கிறேன். நோ அடிலாம் படல, நான் எதுமே பண்ணல. ஏய் இருடா, பேசினேன். அம்மாடியா நான் அடினா இந்தாஜி. தூய்மை பணியாளர்களை தரத்தரவன் இழுத்து சென்று கைது செய்த அதிர்ச்சி. குவிக்கப்பட்ட போலீஸ்.
சென்னையில் பரபரப்பு. சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலத்தில் உள்ள தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி 2 மாதங்களாக வெவ்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் அரசு தரப்பில் இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனால் போராட்டம் முடிவுக்கு வருவதில் சிக்கல் நீடிக்கிறது. இதற்கிடையே பாரிமுனையில் உள்ள குரலகம் பகுதியிலிருந்து பேரணியாக சென்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம், முதல்வர் ஸ்டாலினிடம் முறையிடுவோம் என்று அறிவித்தனர். இதனால் இன்று அதிகாலையிலேயே பாரிமுனை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். அங்கு வந்து தூய்மை பணியாளர்கள் கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்ற நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். கைதாக மறுத்த தூய்மை பணியாளர்களை தள்ளியும் தரதரவென இழுத்துச் சென்றும் போலீசார் வேனில் ஏற்றினர். இதனால் கடும் தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சார் கொஞ்சம் வெளியில தள்ளி கவர் பண்ண போங்க. திமுகவினருக்கு திமிரை ஊட்டி வளர்ப்பதுதான் திராவிட மாடலா? ஸ்டாலின் வேடிக்கை பார்க்க கூடாது. பொதுவெளியில் கீழ்த்தரமாக பேசும் திமுக வட்ட செயலாளர் என்ற தலைப்புடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு வீடியோவை ஷேர் செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: சென்னையில் 2 வாகன உரிமையாளர்களுக்கு இடையிலான மோதலை கட்ட பஞ்சாயத்து செய்து தீர்க்க வந்த சேப்பாக்கம் பகுதி திமுக 63வது வட்ட செயலாளர் காதுகள் கூசும் அளவுக்கு கெட்ட வார்த்தைகளால் பேசும் காணொளி வெளியாகியுள்ளது. இப்படி எந்த ஒரு அதிகாரமும் நாகரிகமின்றி பொதுமக்களை வாய்க்கு வந்தபடி வசைபாடும் நபர்கள் தொடங்கி பெண்களின் பாதுகாப்பை சூறையாடும் காமுகர்கள் வரை அனைத்து உடன்பிறப்புகளையும் ஆளுங்கட்சி திமிரை ஊட்டி வளர்த்துவிட்டு மேடைகளில் மட்டும் பகுத்தறிவு பாடம் எடுப்பதுதான் திமுகவின் திராவிட மாடலா? ஆமாம், பொது மேடையில் வைத்தே அமைச்சர் பொறுப்பில் இருந்து கொண்டே பெண்களை பற்றி ஆபாசமாக பேசும் மூத்த தலைவர்களை கொண்ட கட்சி எப்படி வளர்ச்சி அரசியலை முன்னெடுக்கும்? ரவுடிகளை மட்டும்தான் வளர்த்துவிடும். இத்தகைய கருப்பு சிவப்பு படையை கைக்குள் வைத்துக் கொண்டு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று முழங்குவது வெட்கக்கேடு. தாங்கள் வகிக்கும் பதவியின் பொறுப்புணர்ந்து உடனடியாக அவதூறாக பேசிய வட்ட செயலாளர் மீதும் 2 சக்கர வாகன உரிமையாளரை தாக்கிய கார் உரிமையாளரின் மீதும் வழக்கு பதிய உத்தரவிடுங்கள். அப்பாவி மக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை முதல்வர் ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கக்கூடாது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தங்கம் வெள்ளி விலை வரலாறு காணாத உயர்வு. சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக முன்பு எப்போதும் இல்லாத அளவு தங்கம் விலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. நேற்று ஒரு சவரன் தங்கம் 1,03,120 ரூபாய்க்கு விற்றது. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,04,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல் கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் 13,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் ஒரு கிராம் 13,000 தொடுவது இதுவே முதல் முறை. இன்னொரு பக்கம் வெள்ளி விலையும் வரலாறு காணாத அளவு உயர்ந்தது. இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 20,000 ரூபாய் அதிகரித்தது. ஒரு கிராம் வெள்ளி இன்று 254 ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி 2.54 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மணப்பாறை அருகே சோகம், மாணவன் உட்பட 2 பேர் பலி. மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்தவர் காதர் மைதீன், வயது 23, கறிக்கடையில் வேலை பார்த்து வந்தார். இவரது நண்பர் அப்சர், வயது 20, கல்லூரியில் படித்து வந்தார். சொந்த வேலை காரணமாக திருச்சி வந்த நண்பர்கள் இரவில் மீண்டும் மதுரை நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். திருச்சி மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறை அடுத்த சுரியம்பட்டி மேம்பாலத்தில் சென்றபோது முன்னால் சென்ற வாகனத்தின் பின்பக்கம் பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த காதர் மைதீனும் அப்சரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர்.
2 பேரின் சடலங்களையும் கைப்பற்றி வளநாடு போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி அர்ஜுன் சம்பத் தரமான சம்பவம். என்ன செய்தார்? பரபரப்பு வீடியோ. திருப்பரங்குன்றம் மலை, அங்குள்ள தீர்த்தங்கள், கள்ளத்தி மரத்தை தர்கா தரப்பினர் ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகத்திடம் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மனு கொடுத்தார். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, முதல் படை வீடு முருகனுக்கு. பின்னர் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தரிசனம் செய்ய போலீஸ் பாதுகாப்புடன் மலையேறி சென்றார். போகிற வழிகளிலெல்லாம் எப்படி தர்கா நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்கிறது என்று சுட்டிக்காட்டி வீடியோ பதிவிட்டார். மலையில் புதிதாக கல்லறைகள் அமைத்தும் தீர்த்தங்களை ஆக்கிரமித்தும் மலையை அபகரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆக்கிரமிப்பு நடப்பதாக சில இடங்களையும் அவர் காட்டினார். இங்க வழியே இடைக்காலத்துல சில பிணங்களை புதைச்சு புதிய அடையாளங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. தர்காவுக்கும் நெல்லித்தோப்புக்கும் நாம உரிமை கோரல, அவங்க போறக்கூடிய இந்த படிப்பாதைக்கும் நம்ம உரிமை கோரல. நாம நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயம், கள்ளத்தி மரம், தீபத்தூண் இதெல்லாமே முருகனுக்கு சொந்தமானது. தீர்த்தம் நம்முடைய 15 தீர்த்தங்கள் இங்க இருக்குது. இவ்வாறு புதுசா கொண்டு போனவங்களை போச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் உள்ள இந்து மக்களையும் அப்போது அவர் சந்தித்தார். அப்போது எப்படியாவது மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் மலையை மீட்க வேண்டும் என்றும் அவரிடம் மக்கள் ஆதங்கப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் ஆக்கிரமிப்பு பற்றி ஆவேசமாக பேசினார். இந்த திருப்பரங்குன்றம் மலை இன்றைக்கு மூர்த்தி மேலே ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்புக்கு பிறகும் மறுபடியும் பிணங்களை கொண்டு வந்து புதைப்பது. இந்த நிலையிலே இப்ப கோயில் நிர்வாகமே பெண்ணாயிருச்சுன்னா, ஆக்கிரமிப்பை ஒத்துக்கொண்டது என்பது ஒரு புறம், இன்னொரு புறத்திலே அந்த விளக்குத்தூண் தர்காவுக்கு சொந்தமானதுங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வருது. மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது, 15க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கிறது. அதுல இப்ப ஒரு தீர்த்தத்தை பாருங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்த்தத்தை ஆக்கிரமித்து வேலி போட்டு பிறை சின்னத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி தல விருட்சம் கள்ளத்தி மரம், கள்ளத்தி மரம் கீழே இருக்குது, மேலே இருக்குது. இந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய தல விருட்சம். அந்த தல விருட்சத்துல கொண்டு போய் தர்கால சந்தன கூடு நடத்துறீங்க, உங்க தர்கால கொடி ஏத்துங்க. எதுக்காக இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சத்துல கொண்டு போய் கொடியை கட்டுறீங்க, பிறை கொடி கட்டுறீங்க? இது சம்பந்தமா இந்து மக்கள் கட்சி புகார் கொடுத்திருக்கிறோம், நீதிமன்றத்திலையும் நாம அந்த வழக்குல குறிப்பிட்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் போது மேல கொடியேற்றுறதுக்கு, சந்தனக்கூடு விழா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஆர்டிஓ பொதுமக்கள் தரப்பையோ இந்துக்கள் தரப்பையோ கூப்பிடவே இல்லை. கூப்பிடாமையே நீங்க விழா கொண்டாடிக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதிச்சாங்க.